பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவனை ஆராதிக்கும்படியாக வீடுகளிலே இணைந்து இந்த வீடியோ வாயிலாக நம்ம சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமீன். ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை நம்மளை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடல்களை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அப்படியே கையில தட்டி என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதிங்கள்.
நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு ஈடாய் ஒப்பானவர் வேறு யாருமே இல்லாமேன்னு சொல்லலாமா? இந்த காலை வேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நமக்காக அநேக செங்கடலை பிளக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. நம்ம சோர்ந்து போகாமல் தேவனை ஆராதிப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட, இந்த நாட்களில் கூட எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை பலனாய் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஒரு 3 முறை விசையா கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இன்னொரு பாடல்கள் பாடி நம்ம ஆராதனைக்கு நேரம் கடந்து செல்லாம். என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதியுங்கள். கர்த்தரை நாம் மேம்படுவதாக. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்படி ஆராதனையில கண்களை மூடி ஆண்டவரே, தாய் போல எங்களை தேற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா.
நீர் போதும் ஐயா, நீர் எங்களுக்கு போதுமப்பா, நீங்க எங்களுக்கு போதும் ராஜா. இயேசுவே நீர் போதும் ஐயா. கர்த்தர் இந்த ஆராதனை வேளை மகிமைப்பட்டார் என்று விசுவாசத்தோடு கையில தட்டி நன்றி சொல்லி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில நம்மளா சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய பலனை நம்மளுக்கு தந்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க, உங்களை என்னையோடு ஜீவனோடு வைத்த தேவனுக்கு கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்றாரு. அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடாத தேவன், உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன் சொல்றாரு. ஸோ நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்மளை வரைந்திருக்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ள தேவைகளை குறித்து கலங்க வேண்டாம். உங்களுக்குள்ள எல்லா காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ என்னோடு சேர்ந்து ஆராதிச்சிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த நேரத்தில் கூட ஒரு சங்கீத பகுதியை வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நேரம் கடந்து செல்லலாம். என்னோடு சேர்ந்து அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. யாரும் விதத்தை எடுக்காம இருக்க வேண்டாம். எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 20வது சங்கீதம். அந்த வசனங்களை என்னோடு சேர்ந்து சத்தமாய் வாசியுங்கள். வீட்டில் உட்கார்ந்து அப்படியே சத்தமாய் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் உனக்கு நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலில் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நாம் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராக. சிலர் ரகதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் சிலர் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடி நாரிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இந்த வசனம் கொடுத்த மீண்டும் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இருந்த வண்ணமாகவே நம்ம இந்த வீட்டில இருந்தே எல்லாத்துக்காகவும் ஜெபிக்க போறோம். சுகமாக்கும் ஜெப வேலை. அப்படியே ஒவ்வொரு கரங்களை வீட்டில் அப்படியே கோர்த்து பிடித்து நம்ம ஜெபிக்கலாமா? தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா, இந்த சுகமாக்கும் ஜெப வேலைக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனங்களோடு அன்றே சுத்ராஜா யாராவது படுத்திருந்தாங்கன்னா நாங்கள் சேர்ந்து சபையாய் நாங்கள் ஆராதிக்கிறோம். அன்றைய இப்பொழுது ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் விடுதலை தருகிறதற்காக உமக்கு நன்றி. பரிபூரண விடுதலை தருகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஜெப வேலை கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார் என்று அநேக சாட்சிகள் சொல்ல கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஜெபம் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. அதுபோல அன்றைய சோத்திரமப்பா, நீர் அன்றைய இந்த நேரத்தில் அன்றைய சோத்ராஜா சபைகள்ல அன்றைய ஆராதிக்க முடியாமல் இருக்கிறாஜா, அந்த தடைகளா மாற பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு பலன் தர போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சுகமாக்கும் ஜெப வேலையை ஒரு பெரிய அன்றைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த சுகமாக்கும் ஜெப வேலையை ஜெபிச்சிருக்கிறோம். அநேகர் சாட்சி சொல்வீங்க, நான் நம்புறேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்ம அடுத்தது பகுதிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். என்ன அந்த வார்த்தைகளை கவனித்து அதன்படி நடக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியே நம்ம அந்த வசனத்தை வாசித்து கர்த்தருடைய 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அப்படியே கவனிங்க. நீங்களும் வீட்டுல வேதத்தை எடுத்து வைங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசனம் வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும்
என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த நாளில் கூட நம்ம இந்த வார்த்தையை படிச்சிருக்கிறோம். இதுல இருந்து இந்த நாளில் நம்ம இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிற ஒரு விஷயம் அன்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த நாட்கள்ல நம்ம என்னென்னமோ செய்யறோம். உபவாசிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எவைகள் எல்லாமே நம்ம பெஸ்டா பண்ணாலும் அந்த அன்பு நம்மளுக்கு உண்மையான அன்பு இருக்குதானா? கண்டிப்பா இல்லை. ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக, ஏதோ ஒரு எனக்கு அது நன்மை வரும் உண்டாகிறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம உதவிகளையும் ஜெபங்களையும் ஊழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த நாட்கள்ல பார்க்கும்போது ஊழியக்காரர்கள் அநேகரை நான் குறையா சொல்லல, ஆனா அநேகருக்கு தங்களுடைய காரியங்கள் தான் மேன்மையா இருக்குது. அவங்களை எப்படி ஆனா கர்த்தருடைய இருதயத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுறாங்கன்னா இல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனையோ பேர் உணவுக்கு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தேவைகளோடு இருக்காங்க, எத்தனையோ பேர் ஜபங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அநேகர் ஆண்டவர் அதைத்தான் என்ன பண்றாருன்னா அன்பு செலுத்தும்படியா சொல்றாங்க. இல்ல, இந்த நாட்கள்ல வித்தியாசமான ஊழியங்கள்ல போய் கொண்டிருக்குது. இல்ல, வித்தியாசமான ஊழியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி விசுவாசிகளும் வித்தியாசமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மற்றவர்களுடைய அன்பு செலுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஒரு மனுஷன் பசியோட இருக்கிறான் அப்படிங்கும் போது அவன்கிட்ட போய் இயேசுனை நேசிக்கிறார், இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்பதான் பரலோகராஜ்யம் போக முடியும்னு சொல்றதை விட அவனுக்கு உதவி என்ன பண்ணும் செய்ய வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களே. ஆண்டவர் கூட சொல்லுவாரு, நம்ம உதவிகளை அன்பு செலுத்த வேண்டும். அவனுக்கு அந்த நேரத்துல பசி ஆற்றும்படியாக உணவை கொடுத்து அதுக்கப்புறம் சுவிசேஷம் சொல்றதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம என்ன பண்றோம்னா அவனுக்கு போதிக்கிறோம், நம்ம எல்லாமே பண்றோம். ஆனா அவன் தேவை என்னென்பதை அறிந்து அவன் மேல அன்பு செலுத்தி அதை நிறைவேற்றக்கூடிய திராணி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த நாட்கள்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுது. வார்த்தையில சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையுமே என்ன பண்ணும்? தாங்கக்கூடியதுதான் தேவனுடைய அன்பு. ஒரு 4 காரியத்தை நம்ம அன்பை குறித்து பார்த்து இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தும் பொழுது, அபியாசப்படுத்தும் பொழுது தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இம்மைக்காக மட்டும் நான் பேசல, நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும். அதை நம்ம மனதுல இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை. அந்த வார்த்தையை கூட தியானித்து நம்ம கலந்துடலாம். முதல் காரியம், அன்பு சகலத்தையும் என்ன பண்ணுமா? தாங்குமா. ஆமென் சொல்லுங்களேன். அதுலயே சொல்லலாமா? நம்ம நேசிக்கிற ஒரு மனுஷன், நான் ரொம்ப என் உயிரை கொடுத்து நேசிக்கிற ஒரு மனுஷனோ மனுஷியோ அவங்க என்ன பேசினாலும் என்ன காரியம் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா சோர்ந்து போக மாட்டேன், அவங்கள வெறுத்துடவே மாட்டேன். ஏன்னா அந்த அன்பு என்ன பண்ணும்னா அந்த கசப்பை தாங்கக்கூடிய பலனை உண்டு பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாட்கள்ல நம்ம ஏன் அநேகரை நம்ம வெறுக்கிறோம், ஏன் அநேகரை நம்ம வந்து அவங்கள நேசிக்க முடியல அப்படின்னா நம்ம முழுமையா அவங்களை என்ன பண்ண நேசிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, காண்கிற சகோதரனுக்கு அன்பு கூறாதே, காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். மற்றவர்களுக்கு அநியாயம் பண்ணாதபடிக்கு, மனதார துரோகம் பண்ணாதபடிக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தாங்கக்கூடிய பலன் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் எனக்கு தீமை செய்யறானா பரவாயில்ல, நான் அவன் என்ன பண்றேன் நேசிக்கிறேன், அவன் மேல அன்பு செலுத்துறேன். தேவைன்னு வந்து நின்னானா அவனுக்கு நான் தேவை, எனக்கு திராணி இருந்ததுன்னா அந்த தேவையை சந்திக்கக்கூடிய பலன் இருந்ததுன்னா நான் அவன் தேவையை சந்திக்கிறேன்ற அந்த சகிப்புத்தன்மை, தாங்கக்கூடிய அன்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாட்கள்ல அநேகர் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம நேசிக்கிறவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதே வார்த்தை மற்றவங்களை சொல்லிட்டாங்கன்னா, அதே வார்த்தை அதே காரியத்தை மற்றவங்க செஞ்சுட்டாங்கன்னா அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ எப்படி சொல்லலான்னு ஒரு பெரிய சண்டை, ஒரு பெரிய இல்ல, எல்லாரையும் சமமாய் நேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு நன்மை உண்டானாதான் இல்ல, எனக்கு தீமை வந்தாலும் பரவாயில்ல, உயர்வு வந்தாலும் பரவாயில்ல, என்ன காரியம் வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறோம். எத்தனை கமிட்மெண்ட் நம்ம பண்றோம், ஆண்டவரே இப்படி செய்வான்றது அப்படி செய்வான்றது, ஆனா அநேக நேரத்தில் அதை பின்பற்ற நம்மளால முடியல. ஆனாலும் தேவன் உங்க மேல என்ன பண்றாரு? அன்பா இருக்காரு. எப்படின்னா அவர் சகலத்தை தாங்குகிறார். ஏன்னா உங்க மேல வைத்த அன்பு. அது போலதான் இந்த நாட்கள்ல மனிதர்களை நம்ம நேசிக்கிறவர்களாய் அவர்கள் எப்படியாவது இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள வரணும், இயேசுவை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம எல்லாத்தையும் நேசிக்க வேண்டும்.
ஆமென் சொல்லுங்களேன். இவங்க வேண்டாம் இவங்க வேணும்னு இல்லை, முதல் காரியம் அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். பவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். பவுல் ஏறக்குறைய 3-4 டைம் 39 அடிகள் வாங்கியிருக்கிறார். எத்தனையோ காயங்கள், செத்துட்டான்னு தூக்கி வெளியில போட்டிருக்காங்க. திரும்பி எழுந்துச்சு அடுத்த பட்டணத்துக்கு போய் என்ன பண்றாருன்னா ஊழியத்தை செய்கிறார். எப்படி அதை சகிக்கிறாருன்னா தேவன் மீது ஒரு அன்பு. ஆமென் சொல்லுங்களே. தேவன் மீது ஒரு அளவற்ற அன்பு. அந்த அன்பு எனக்குள்ள வரணும்னா நான் எல்லாவற்றையும் தாங்க என்னால முடியும், அந்த காரியத்தை செய்ய முடியணும். இயேசுவின் மீது ஒரு அன்பு வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்களே. இந்த நாட்கள் ஆண்டு உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவரை சகித்து அந்த அன்பை வேணும்னா எல்லாவற்றையும் சகித்து தாங்கக்கூடிய ஒரு தாங்கக்கூடிய ஒரு அன்பு உங்களுக்கு எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுக்காய் பாடுகளை தாங்கக்கூடிய பலன் வேணும். இயேசுவுக்காய் வாழக்கூடிய எல்லாவற்றையும் வாழ்ந்து ஆண்டவருக்காய் நம்ம நிற்கக்கூடிய ஒரு தாங்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். சின்ன போராட்டத்திற்காகவும் சின்ன சிற்றின்பங்களுக்காகவும் சின்ன காரியங்களுக்காகவும் அதை தாங்கக்கூடியாம அந்த போராட்டத்தை அந்த புயலை தாங்க முடியாம ஆண்டவர் அன்பை விட்டு போகாதபடிக்கு இயேசு இந்த நாளில் உங்களுக்கு அந்த பலனை தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுக்காய் எதையும் தாங்குகிற பலன். இயேசுவுக்காய் எத்தனையோ மிஷனரிகளை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவுக்காய் தாங்கி ஆண்டவரை உயர்த்துறதை நம்ம பார்த்துக்கிறோம். இந்த நாட்கள்ல இந்த காலகட்டத்தில் இயேசுவை தாங்குகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவதாக ஒரு காரியம் சொல்லப்படுது, அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். கர்த்தர்னால் செய்ய முடியும், என் தேவனால் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சகலத்தையும் விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தர் சொல்லுகிற காரியம் நிறைவேறும். ஆண்டவர் இப்படிதான் செஞ்சிருக்காரு, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருன்ற விசுவாசம், ஆணித்தனமான விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். அன்பு அந்த விசுவாசத்தை நம்மளுக்கு தரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை 100க்கு 100 ஆண்டவரை நம்ம நம்புகிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எந்த சூழ்நிலை ஆனாலும் பரவாயில்ல, வார்த்தைகள் மாறலாம், தீர்க்க தரிசனங்கள் மாறலாம், எது மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாதுன்ற விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். கையில் வைத்து அலிலியா சொல்லலாமா? சோ முதல் காரியம் சகிக்கக்கூடிய அந்த தாங்கக்கூடிய ஒரு பலன். அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆண்டவருக்காக சகலத்தையும் தாங்கக்கூடிய ஒரு பலன். இரண்டாவதாக எல்லாவற்றையும் விசுவாசிக்கக்கூடிய பலன். இந்த நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க சூழ்நிலையெல்லாம் மாற பண்ணுவார், உங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் மாற பண்ணுவார். நீங்க இப்ப எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த காரியம் நடக்கும். ஆண்டவர் அந்த அன்பின் விசுவாசத்தை நீங்க இப்ப விசுவாசித்தீங்கன்னா, முழு பலத்தோடு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். ஆமென் சொல்லுங்க. சோ இரண்டாவது விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். அது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பு சகலத்தையும் நம்பும். ஆமென் சொல்லுங்களேன். சகலத்தையும் நம்பும். ஆண்டவர் மேல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் நம்பக்கூடிய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்பக்கூடிய ஒரு ஒரு அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடும். ஆமென் சொல்லுங்களேன். குழந்தைங்க இப்ப சாப்பாடு ஊட்டும் போது பார்த்தா ஒரு பூச்சாண்டி வரான், ஐயோ நீ சீக்கிரம் சாப்பிட்டு, அப்படியே 4 கண்ணில் அப்படியே 10 கையோட வருவான், அப்படியே வருவான், கத்திட்டு வருவான்னு சொன்னா உடனே என்ன பண்ணுனா நம்பி அதை செய்து விடும். ஆமென் சொல்லுங்களேன். அது போலதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்ம நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு எப்படி பாஸ்டர் நடக்கும்? எனக்கு எது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. நிறைய பேர் என்னை கைவிட்டுட்டாங்களே, இந்த வியாதி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அந்த நம்பவே முடியாது, எனக்கு குணமாகறதுல இருக்காது, எப்படியோ வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களை பார்த்தா சொல்றாரு, கர்த்தர் குணமாக்க முடியும் நீங்க நம்புங்க, கர்த்தர் விடுதலையாக்க முடியும் நீங்க நம்புங்க. கர்த்தர் அந்த நம்பிக்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை நம்ப வேண்டும். இந்த சின்ன குழந்தைகளை போறவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பாவும் இல்லாம தன்னோட அப்பாவை நம்பி என்ன பண்ணுன்னா செய்வாங்க. எங்க ஊழியக்காரர் கூட ஒரு சாட்சி சொன்னாரு. ஒரு இந்த மலையிலிருந்து அந்த மலை, பெரிய உயரத்துல இருக்கிற ஒரு மலை, அந்த மலையில ஒரு மனுஷன் என்ன பண்ணானா சைக்கிள் ஓட்டி ஒரு கயிறு கட்டி சைக்கிள் ஓட்டி அந்த மலைக்கு இந்த மலைக்கு போயிட்டு வந்தானா. எல்லாம் வியர்ந்து கையில தட்டி அவனை உற்சாகப்படுத்தி எப்படி இது பண்ணீங்கன்னு சொல்லி அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் சொன்னானா, உங்க பசங்களை யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, உங்க குழந்தைங்களை யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, நான் என்ன பண்ணேன்னா அவனை என் தோல்ல வச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட்டே அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துருவேன்னு சொன்னாங்க. யாருமே வரல, எந்த குழந்தையுமே வரல. ஒரே ஒரு மகா மட்டும் என்ன பண்ணானா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க.
அதே மாதிரி தோல்ல ஏறி அந்த பக்கம் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துட்டாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பையனை பார்த்து, எந்த நம்பிக்கையில தம்பி நீ போன, எப்படி நீ போன, எப்படி உனக்கு இந்த தைரியம் வந்தது அப்படின்னு சொன்னா, அங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தது என்னுடைய அப்பா தான். அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா காப்பாத்துவாருன்னு எங்க அப்பா மேல இருக்க நம்பிக்கையில நான் போனேன். அது போலதான் அந்த மையம் சொன்னது போல இயேசு அப்பா நம்மளை கண்டிப்பா காப்பாற்றுவார். அவர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணார், கைவிடவே மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். உள்ளங்கையில் நம்மளை வரைந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த அன்பு நிமித்தமாக உள்ள அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை நம்ம வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சோ இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க 100க்கு 100 இயேசுவை நம்புங்க. இந்த வியாதியை விடுதலையாக்க முடியும் இயேசுவை நம்புங்க. இந்த காரியத்தை மாற்ற முடியும் இயேசுவை பார்த்து நம்புங்க. ஆண்டவரை நம்பும் பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சோ நீங்க இயேசுவை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். இயேசுவை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாங்க. 3 நாளாவதாக ஒரே ஒரு காரியம், அன்பு சந்தோஷம். அன்பு என்ன பண்ணுனா சகலத்தையும் சகிக்கும், எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருக்காய் வாழுகிறவர்களாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். கசப்பான அனுபவங்களை, கசப்பான காரியங்களை சகிக்கிறவர்களாய், கசப்பான அந்த நினைவுகளை சகிக்கிறவர்களாய் நம்ம மாறும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள்ல 4 வார்த்தையை பார்த்துருக்கிறோம். அன்பு நம்ம என்னென்ன செய்யும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணும், சகிக்கும் என்ற வார்த்தை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாட்களில் நம்ம இதன்படி செய்யும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால காண முடியும். ஆமென் சொல்லுங்களேன். மற்ற மீது அன்பு செலுத்த வேண்டும், அதை விட தேவன் மீது அன்பு செலுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் மாறலாம். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களோடு நன்றி சுதரஜா உங்களோடு எங்களை இணைத்ததுக்காக நன்றி அப்பா. அன்றைய தூரத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு அன்றைய சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், அன்றைய விசுவாசிக்கும், அன்றைய சுதரஜா நம்புன்ற வார்த்தையை நாங்கள் தியானித்துக்கிறோம். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இந்த வீடியோ அன்றைய பெருமைக்காகலப்பா, இது அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தில் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பொற்பாதத்தில் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுது வேண்டிய பாதுகாப்பு, சந்தோஷம் எல்லாவற்றையும் நீங்க தருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆசீர்வதிங்க எங்களோடு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம வருகிற வாரத்திலிருந்து நம்ம நேராகவே ஆராதிக்கலாம். சீக்கிரமா ஆண்டவர் லாக்டவுன்லாம் முடிச்சு ஆலயத்தை திறக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. தினமும் நம்மளுக்கு ஜெபங்கள் இருக்கு. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தினமும் நம்மளுக்கு ஜெபம் இருக்கு. என்னோடு கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.